அடுத்த 3 ஆண்டுகளில் 150 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ திட்டமிட்டிருப்பதாக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது இந்தியாவுக்காக தற்போது 57 செயற்கைக்கோள்கள் செயல்பட்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார். அடுத்த 3 ஆண்டுகளில் இதனை 3 மடங்காக அதிகரித்து, அதாவது 150 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது என்றும் அதன் தலைவர் நாராயணன் தெரிவித்தார். விண்வெளித்துறை பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 57 செயற்கைக்கோள்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு 3 வருஷத்துல இதை 3 டைம்ஸ் ஒரு 150 செயற்கைக்கோளா மாற்றுறதுக்குள்ள திட்டங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட்களை கொண்டு போறதுக்கு 2027ல நம்ம ககன்யான் ப்ரோக்ராம் மூலம் ஆட்களை கொண்டு போறதுக்குள்ள திட்டம் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன், இந்தியர்களுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2035 அமைக்க போறோம். அதுக்குள்ள முதல் கட்டத்துக்கு எங்களுக்கு அப்ரூவல் வந்துருக்கு. 2028ல அனுப்பும். மொத்தம் அது 52 டன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆகும். அது 5 கட்டமாட்டு கொண்டு அமைக்கணும். அதுல முதல் கட்டம் இது பண்ண போறோம். 2040ல இந்தியாவில் செய்த ராக்கெட் மூலம் சந்திரனுக்கு அனுப்பி திருப்பி கொண்டு வரக்கூடிய திட்டம் இருக்கு. அதுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.